ஹலோ எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மண்டே மார்னிங். எனக்கு எப்படி இந்த மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான். பட் ஆக்சுவலாக நான் வந்து மார்னிங்கே ப்ரெக்ஃபாஸ்ட்டு எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு, தம்பியை ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் மேத்ஸ்க்கே நான் போனேன். போயிட்டு இப்போ வந்து அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ. முதல்ல இதை கழட்டி போட்டு வந்துடலாம். ஸோ அப்படியே கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ நான் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். கிச்சனு, பாப்பா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்றத அப்படியே நான் காமிக்கிறேன். பார்த்துட்டே வாங்க, சிரிப்பாக இருக்கும். பாப்பா எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சுருவா பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சுருவா. என்ன அப்படின்னாக்க பப்பாளி பழத்தை கொண்டு போயிட்டு இதில் வச்சுருவான்னு வச்சுருவாங்களேன், ஃப்ரிட்ஜில் வச்சுடுவா. ஸோ நான் யூஸ்வலாக இந்த பூ வாங்கிட்டு வருவேங்க. இந்த பூ கடையில் விற்கிது இல்லைங்களா, வாங்கிட்டு வருவேன். வீட்டில் வந்து வேஸ்ட் பண்ணி வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வருவேன். அது வாங்கிட்டு வந்துட்டு மீதி பூவை இப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா டெய்லி 2 தலையில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவும் வச்சுட்டு போவா, கோயிலுக்கு போனாவோ இல்லை வீட்டில் இருந்தால் வச்சுட்டு போவா. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி என்னோடய சாமி படத்துக்கெல்லாம் வச்சேன். இங்கே பாருங்க, பாப்பா எங்கே உக்காந்துட்டு எப்படி படிச்சிட்டு இருக்கிறான்னு. ஸோ இங்கே நல்ல பயங்கர கோல்டாக இருக்கிறீங்களா? Yes, sitting. Look at the vent. She's sitting warm. With a cup of vitamin C water and a book and a heat underneath. Oh my God, Renee. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது ஒன்று போட்டு குடிச்சிடுவேன். அது அப்படியே கிச்சனில் நின்றுட்டு வெளியில் பார்த்துட்டே குடிப்பேன், ஜன்னல் வழியாக. சம்டைம்ஸ் உக்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு குடிப்பேன். தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் திஸ் சேஞ்சஸ். இதே தான் இப்படி தான் நான் குடிப்பேன் அப்படின்றது கிடையாது. யூஸ்வலாக நான் மேத்ஸ் முடிஞ்சு வந்து தான் சாப்பிடுவேன் இந்த காஃபி குடிக்கிறது எதுவாக இருந்தாலும். ஸோ அன்னைக்கு வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு அந்த சீனரியும் காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் கிச்சன் விண்டோவிலேருந்து வெளியில் பார்க்கும்போது ஸ்கை, அந்த கலரு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே குடிச்சிட்ருப்பேன் நான். ஆனால் காஃபி போடுறதுக்கு வந்து மில்கை ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுக்கும்போது உள்ளே என் பொண்ணு பப்பாளி பழத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை கேட்குறேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் ரசனையாக யோசனையோடு என்னோடய மார்னிங். இங்கே பாருங்கள், இது தான் பார்த்துட்ருந்தேன். அது ஒரு மாதிரி சம்டைம்ஸ் அந்த ஸ்கை பிங்கிஷாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. There's a lot of time I just admire what it is. Yeah, papayas we never used to put in the refrigerator. I don't know, maybe I'm wrong. What? Yeah. அவ்வளோதாங்க, அப்படியே முடிச்சிடுவா. அவள் வந்து ஆர்கியூ பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் அப்படி பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ உடனே அப்படியே காஃபி குடிச்சிட்டு நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் இது லாண்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். லாண்ட்ரி வந்து யூஸ்வலாக என்னதும் சின்னவனது மட்டும்தான் நான் பண்ணுவேன். பெரிய பிள்ளைங்களாம் அவங்கவுங்களாம் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் எனக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி நான் வந்து எனக்கு வந்துட்டு ஐ லைக் டு டூ இட் மை செல்ஃப். எனக்கு பிள்ளைங்க துணியெல்லாம் இது பண்ண லாண்ட்ரிலாம் போட்டால் பிடிக்கவே பிடிக்காது. நானே என் துணியை இது பண்ணிக்கணும். ஸோ அதை தான் நான் உள்ளே இருந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் லாண்ட்ரி மட்டும் எப்படி தான் இவ்வளோ சேரும்னே தெரியாதுங்க. ஆனால் ஒரு 3 டேஸ்க்கு ஒரு முறை இவ்வளோ லாண்ட்ரி வந்துடும். அது எப்படின்னே தெரில. இந்த ஊரில் இந்த இது ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனாலே என்னமோ தெரில. வீட்டுக்குள்ளே வந்தால் ஒன்று, வெளியில் போனால் ஒன்று, சாக்ஸு அது இதுன்னு பயங்கரமாக சேர்ந்துடும். எங்களுது வந்து லாண்ட்ரி போடுறது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அதனால் வந்துட்டு கீழே போயிட்டு பேஸ்மெண்ட்டில் போட்டுட்டு ஓகேங்க. ஸோ மண்டே மார்னிங் இப்படி தான். நான் வந்து சாட்டர்டே நைட்டு வேலை செஞ்சேன். ஸோ அதனால் சண்டே மார்னிங் வந்து அப்படியே ஃபுல்லாக தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். நல்லா தூங்கினேன் நான் இன்னைக்கு. ஆக்சுவலாக மண்டே மார்னிங் ஒரு 5 o'clock தான் நான் எந்திரிச்சது. எந்திரிச்சிட்டு இப்போ இதெல்லாம் நடக்குது. வாஷிங்கு, க்ளீனிங்கு எல்லாம் இப்போ தான் நடக்கும். ஸோ அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ பாப்பா கிளம்பிட்டா, அதனால் அவளோட லஞ்ச் பேக்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து அவளோட லஞ்ச் பேக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த லஞ்ச் பேக் வந்து அவள் ஹை ஸ்கூலில் இருக்கும்போது நான் வாங்கி கொடுத்தது. ஆனால் இன்னும் பாப்பா வச்சுருக்கா. அதுதான் ஒரு பெரிய இது. சூப்பராக அந்த மாதிரி திங்ஸை நல்லா பொறுப்பாக வச்சுருப்பா. ஸோ அவளோட லஞ்ச் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, சிப்ஸ் வச்சுருக்கா. இது என்னது இது,
ஓ ஸ்டஃபிங் நேற்று வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருந்தேன் டின்னருக்கு. அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா அவளோட லஞ்சுக்கு. அப்புறம் அதில் வந்து சாண்ட்விச் இருக்குது அந்த பாக்ஸில். அப்புறம் அந்த இது இப்போ அது ஒரு பாப்பு ஒன்று ஊலி பாப்புன்னு சொல்லிட்டு, நான் யூஸ்வலாக அந்த மாதிரி பாப் ட்ரிங்க்லாம் வாங்கி வைக்க மாட்டேன், பட் அவளுக்கு அவளே வாங்கி வச்சுப்பா. ஸோ ஸ்ட்ராபெரி வெண்ணிலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஊலி பாப்பு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை லஞ்ச் பாக்ஸில். லஞ்ச் பாக்ஸ் வந்து பெரிய பிள்ளைங்க 2 பேர்த்துக்கு நான் கட்ட தேவையில்லை. என் பையன் கொஞ்சம் எதிர்பார்ப்பான், இவ வந்து அவ்வளோ இது இல்லைங்க, அவள் இண்டிபெண்ட்டாக எல்லாம் இது பண்ணிப்பா. ஸோ இதுதான் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸை ஆராய்ஞ்சாச்சு. நான் யூஸ்வலாக இது பண்ண மாட்டேன், இன்றைக்கி வீடியோ எடுத்ததுனால தான் இதை பண்ணினேன், வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இன்னொருத்தவங்க என்ன வச்சுருக்காங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்ற அந்த மாதிரிலாம் கேட்கவும் மாட்டோம், நாங்கள் இது பண்ணிக்கவும் மாட்டோம். பட் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கவும் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்தேன், அவ்வளோதான். I was looking. Michael Kors. I got it on sale, okay. Like a year ago. And her Stanley cup of water. How much do you drink a day, Renee? I drink 2 Stanleys a day. 2 of those? Yeah. All right. And I She's have all a ready to glass go. of vitamin C in the morning. What? And I also have a glass of vitamin C in the morning when Yeah. I'm really good with stuff. Renee, we removed all the Christmas thing. Look at Yeah, I know. that's I keep forgetting to take that down. all right. All right. I need my shoes on. So this is our exercise band. So அப்பப்போ எக்ஸசைஸ் பேண்டையும் அப்படி இப்படி இழுத்து போனாங்க இங்கே. Work shoes. My old work shoes had a hole in them. All right. அவ்வளோதாங்க, இப்படி தான் பாப்பாட்ட கொஞ்சம் நேரம் இப்படி பேசிகிட்டு இருந்துட்டு அவளை சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் நான் வந்து என் ப்ரெக்ஃபாஸ்ட்டு செய்ய போவேன். Love you. I love you too. Bye. Have a nice day. மாவு, இட்லி மாவு. இது வந்து இட்லி மாவு நான் எப்படி அரைச்சேன் அப்படின்னா, 2 கப்பு கம்பு, 2 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து, அந்த ரேஷியோவில் தான் நான் அரைச்சேன். நல்லா தான் வருது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு. பட் யூஸ்வலாக நான் வந்து நிறைய தோசை மாவு தாங்க பண்ணுவேன், ரொம்ப இட்லி செய்ய மாட்டேன். ஏன்னா தோசைனா பிள்ளைங்களுக்கு முட்டை குழம்பு எதுனாலும் ஊற்றி கொடுத்துடலாம், இட்லி அவ்வளோ இதாக பண்ண மாட்டேன். எனக்கு இட்லி கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் இப்படி வச்சு சாப்பிட்டுக்கிறது. ஓகேங்க, நான் வந்து ப்ரெக்ஃபாஸ்ட் அப்படியே அது இட்லி வெந்துட்டு இருக்கட்டும். ஒன்று ஷேர் பண்ணிடுறேன். இங்கே ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து சிஸ்டர் நம்ம ஊரில் வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணாக்க திரட்டி எல்லாம் சுற்றுறாங்க இல்லைங்களா, ஸ்பெஷல் கேர் பண்ணுறோம், அந்த மாதிரி இங்கே வந்து யூஎஸில் ஏதாவது பண்ணுவாங்களா இவங்க இதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லலாம்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஊரில் நிறையா பண்ணுவாங்க, அது எல்லாமே நல்ல நல்ல ஒரு சடங்குகள் அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் அதை வந்து ரொம்ப பெருசாக கல்யாணம் மாதிரி இன்னும் அது ரொம்ப எலாபரேட்டாக பண்ணுறதை பற்றி அது அவங்களோட விருப்பம்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நம்ம கல்ச்சரில் வந்து இந்த கிளென்லினஸ்ஸு, தனியாக உட்கார வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு அந்த டைமில் வந்து நல்ல சத்தான ஃபுட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் நம்ம கல்ச்சரில். ஏன்னா அந்த டைமில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தே லைக் டு பி பேம்பர்டு, அந்த ஒரு இது வந்து எல்லா கல்ச்சர்லேயுமே உண்டு. ஸோ இங்கேயும் அப்படி தான். பட் ஆனால் நம்ம ஊரில் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அம்மாட்ட சொல்லக்கூடாது, அத்தைக்கிட்ட சொல்லணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில இது இருக்குது. அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்ச், அவ்வளோதான், வேற எதுவும் இங்கே கிடையாது. டீனேஜ் ஆகும்போது இது வந்து ஒரு நார்மல் ஃபிசியாலஜி ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு தான் இங்கே வந்து இந்த பிள்ளைங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உண்டு. ஏன்னா இது வந்து ஸ்கூல்லேயே அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க, உங்கள் பாடியில் என்ன சேஞ்ச் நடக்குது அந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்க வந்து அந்த 3rd, 2nd, 3rd, 4th கிரேட்லேயே வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுதுங்க. அங்கே இந்தியாவிலையும் கூட அது வந்து யூஎஸில் மட்டும்தான் அப்படி, இங்கே தான் பிள்ளைங்க இப்படி சாப்பிட்றாங்க, அங்கே பிள்ளைங்க வந்து அப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. த வேர்ல்ட் ஹஸ் பிகம் எ குளோபல் வில்லேஜ். ஸோ வந்து ஃபுட்டு நம்ம எடுக்கிற முறைகள் மாறி இருக்கலாமே தவிர, பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எந்த ஏஜில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் குளோபலாக இட்ஸ் சேம் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். இப்போல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோன்றுறது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து ஸ்கூலில் இது பண்ணுறாங்க, ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. அது வந்து ஏன்னா they consider that as a very normal physiological change, so they don't even tell the parents, they don't like kind of share those things.
ரொம்ப சின்ன பிள்ளைங்கள ஒரு 3rd 4th கிரேட்ல வந்துடுச்சு அப்படின்னாக்கா பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா அப்பாட்ட வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு வந்து நான் வந்து ஏற்கனவே பாப்பாட்ட சொல்லியிருந்தேன். ஐ டோல் மை டாட்டர்ஸ் ஐ கேம் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஐ டிட் சம் திங்ஸ் அண்ட் இட் ஃபெல்ட் குட். ஸோ ஐ வுட் லைக் டு டூ த சேம் திங்ஸ் ஃபார் யூ ஸோ ஐ வுட் ஹாவ் டு நோ அப்படின்னு சொல்லி. ஸோ அவள் வந்து 8th முடிஞ்சு 9th தான் அவள் வந்தா. ஸோ அதனால வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து நம்ம ஊரில் எனக்கு வந்து அந்த முட்டை குடிக்க வைக்கிறது, அப்புறம் உளுத்தங்களி அந்த மாதிரிலாம் நான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். அண்ட் ஷீ டிட். When I said, something that, makes me feel good and things like that, I tell my kids very frankly that I would like to do. You like it or not, but for my satisfaction, I like to do. அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா கூட they admire the way I do. That's the truth. அதுங்களுக்கு ஒரு சில சமயத்தில் வந்து பிடிக்காது ஒரு சில இதெல்லாம், பட் நான் செய்யறது வந்து அதுங்க ரொம்ப அட்மையர் பண்ணி என்னைய பார்க்குங்க. அது வந்து எனக்கு தெரியல உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லிட்டு, அதுங்களுக்கு பிடிக்காதே நான் செஞ்சாலும் என் பிள்ளைங்க என்னை அட்மையர் பண்ணி பார்க்கறதுனால அதுங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத விட நான் செய்வேன். என் பிள்ளைங்க என்னை பார்க்கணுன்றதுக்காகவே நான் செய்வேன். சாரி, இது வந்து உங்களுக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் இது என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து என் பிள்ளைங்க என்னை இது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை மீறி என் பிள்ளைங்க எதுவும் இது பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நானும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸோ அதனால ஓகே, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்போ நம்ம வந்து அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அதனால பிள்ளைங்க வந்து இங்கே வந்து இதுதான் இவங்களுக்கு வந்து இது ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்ச். அதனால சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸுக்கிட்டே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி என்னோட ஃப்ரெண்டெல்லாம் அவங்க கிட்ட நான் கேட்டா அவங்க சொன்னாங்க, ஐ ஒன்லி கேம் டு நோ ஆஃப்டர் a year அப்படின்னுச்சு. 1 வருஷம் கழிச்சு தான் அவங்க பொண்ணு சொன்னாங்களாம். எனக்கு செம்ம சிரிப்பா இருக்கும். அது எப்படி 1 வருஷம் கழிச்சு எப்படி அவங்க பொண்ணு, how did she tell you அப்படின்னாக்க, she was in school and she had an emergency and she called her mom and she said, mom, I need some pad. Then she asked her, what pads? Sanitary pads I need. I got my monthly period அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொன்னப்பதான் அவங்களுக்கு தெரியுமா. ஸோ இப்படியெல்லாம் கூட ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து இட்ஸ் ஜஸ்ட் வெரி நார்மல். ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் யுஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ என்ன யூ ஆர் ஃப்ரீ டு டூ எனி திங். பீப்புள் நார்மலி டோன்ட் காமெண்ட். அந்த மாதிரிலாம் வந்து அவங்க அப்படி நம்ம தான் நினச்சிக்கிறோம், ஐயோ நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணால் இப்படி எல்லாம் பார்ப்பாங்க, இப்படி பண்ண அதெல்லாம் அவங்க வந்து அந்த மாதிரி இது பண்ணுறதா எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லிவ் இன் த கம்யூனிட்டி, ஐ லிவ் இன் அ ஃபேமிலி who I married from here. அதனால வந்து எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் நிறைய பேர் நம்மளே பார்ப்பாங்க அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலைங்க. they just let you do whatever you have to do. ஸோ அதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் போடுங்க. இது வந்து அவங்க ஆக்சுவலாக இதை கேட்டுட்டு, சிஸ்டர் உங்களுக்கு நான் கண்டென்ட் வேற கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் த கண்டென்ட். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பண்ணீங்களான்னு. என் பொண்ணுக்கு நான் வந்து தாவணி பாவாடை செட்டு போட்டு பார்த்தேன். என் பொண்ணுக்கு நான் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு நானாக இது பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகேங்க, இப்போ நான் வந்து போய் என் இட்லியை சாப்பிட போகிறேன். ஓகே. ஐயோ, நான் இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து எப்படி அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஊரில் வந்து என்ன அப்படின்னா, பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்பா பிள்ளைங்க அப்படின்ற டிஸ்டன்ஸ் வரும். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க அப்பாட்ட சொல்கிறதுக்கு. மந்த்லி பீரியட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்பாட்ட போய் சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. நான் வளர்ந்த டைமில், இப்போ எனக்கு சத்தியமாக எப்படின்னு தெரியாது. பட் நான் வளரும்போது அந்த இதெல்லாம் இருந்தது. இவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. அந்த பீரியட் டைமில் ஒரு கிரேவிங் இருக்கும் பாருங்க பிள்ளைங்களுக்கு. என் பொண்ணுக்கு கரெக்டாக அந்த கிரேவிங் வந்துச்சு அப்படின்னா அவ வந்துட்டு சொல்லிடுவா. ஒரு 3 days 4 daysக்கு முன்னாலே என் வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, அவளுக்கு வரத்துக்கு முன்னாலே அதை வாங்கிட்டு வந்து வச்சிருவாரு வீட்டில். அவளோட பெட்டு பக்கத்தில் கொண்டு வச்சுடுவார் அவரு.
ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டாரு ஆண்ட்ரூ. அந்த டைம்லலாம் என் ஹஸ்பண்ட் அடிச்சுக்கிறதுக்கே ஆள் கிடையாதுங்க. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் பேசுங்க பிள்ளைங்க கிட்ட. அது வந்து ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு அந்த டைமில் என்ன வேணும் அப்படின்றத அது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பொண்ணுங்களோட சைக்காலஜிக்கு அதுக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் தே see their dad as a strong person, ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதை கண்டிப்பாக செய்யுங்க. இட் ஃபீல்ஸ், என் பொண்ணுக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அவள் வந்து ரொம்ப இதாக இப்போ கூட அவள் அதை சொல்லுவா, டேடி எவ்வளோ இதாக பண்ணாரு அப்படின்னு சொல்லிலாம் அவள் பயங்கர மெமரிஸ் அவளுக்கு. ஸோ அதனால அது வந்து பயங்கர ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அது வந்து டேடி டாட்டர் அந்த கனெக்ஷனை வந்து ரொம்ப இது பண்ணும். அந்த டியூரிங் த பீரியட் டைம் பிள்ளைங்களுக்கு ஒரு கிரேவிங் இருக்கும். இட் கேன் பி சாக்லேட், சம்டைம்ஸ் இது வந்து ஏதாவது ஸ்நாக்காக இருக்கலாம். கிரேவிங்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லைங்க, மாறும். ஸோ அதை தான் சொல்ல மறந்துட்டேன், வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கிரேவிங் இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக, இல்லைன்னு ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் இதாக புரிஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு தேவைப்பட்டதை அந்த டைமில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா they will be very happy. அது அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிள்ளைங்களை வந்து நம்ம ஸ்பெஷலாக கவனிச்சிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க. ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை, பிள்ளைங்களுக்கெலாம் தோசை. ஸோ பாப்பாவை அனுப்பிச்சி விட்டுட்டு எனக்கு மாத்திரம் 3 இட்லி செஞ்சுட்டு, அதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நான் இதை போயிட்டு சாப்பிட போகிறேன். அன்றைக்கி அந்த பீட்ரூட் சட்னி, இட்லி, தோசை சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் உடனே என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நீ வா இன்றைக்கி ஈவினிங் உனக்கு இங்கே தோசை சுட்டு பீட்ரூட் சட்னி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அன்றைக்கி ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகேங்க, இப்படி தான் நான் வந்து வீட்டில் இருந்தேன்னா மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுன்றது இப்படி தான் இருக்கும் எனக்கு. ஸோ நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் வெளியிலலாம் வேலை இருக்குது. தம்பியோட ஸ்கூலுக்கு போகணும். இன்றைக்கி ஒரு 2 hours நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் தம்பியோட ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் லன்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக செஞ்சால் கூட பரவாயில்ல, ஏன்னா நான் லேட் பிரேக்ஃபாஸ்ட் தானே. ஸோ லேட்டாக வந்தோம்னா நைட்டு டின்னருக்கு எல்லாம் அப்படி இது பண்ணிடுவேன். ஸோ அதான், இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஓகேங்க. யூ ஆல் ஷைன் பிரைட் அண்ட் ஹாவ் அ குட் டே. உங்களை எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். ஓகே, பாய். தேங்க்யூ.